Good evening, students. Good evening, sir. நாம இந்த கிளாஸ்ல prepositions of time, அதாவது preposition நிறைய இருக்கு. இன்னு, ஆன், அட்டு, அண்டரு, அபவ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா நாம இந்த டைம் சார்ந்து நேரத்தை சார்ந்து பயன்படுத்தக்கூடிய இன், ஆன், அட்டு மட்டும்தான் இந்த வகுப்புல பார்க்கணும். சரிங்களா? இதுக்கு உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல செட் பண்றதுக்கு ஒரு சார்ட், ட்ரையாங்கிள் சார்ட் கொடுத்துருக்கேன். இந்த ட்ரையாங்கிள் சார்ட்டை பாருங்க. இதுல என்ன போட்டிருக்கேன்? அட்டு, இதுல ஆண், இதுல இன்னு. இப்போ அட்டுன்றது எவ்வளவு அளவு இடத்த அடிச்சிங்குது? கொஞ்சமா. அதாவது குறுகிய குறிப்பிட்ட நேரத்தை குறிப்பது, ஸ்பெசிபிக் டைம், அது மாதிரி வர்றது அட்டு பயன்படுத்தும். அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்றது, அதே மாதிரி மிட் நைட்டு, நூனு, இந்த மாதிரி எல்லாம் வந்தா அந்த சென்டென்ஸுக்கு நம்ம என்ன பண்ணோம்? அட்டு பண்ணணும். சரி, இதை தாண்டி அடுத்ததா பார்த்தோம்னா ஆண் இருக்கு. ஆண்ன்றது இந்த அட்டை விட பெருசா இருக்கு. அது ஒரு டே, ஒன் டே இல்ல ஒன் டேட், அதாவது 24 மணி நேரத்துக்கு உள்ளார நடக்கக்கூடியது ஆண் வரும். சரியா? அதாவது ஒரு டேவோ இல்லை ஒரு டேட்டையோ குறிக்கிறது அந்த சென்டென்ஸுக்கெல்லாம் ஆன் கொடுக்கணும். அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா இன்னும் பாருங்க பெருசா இருக்கு. அதாவது மோர் தென் ஒன் டே, ஒரு நாளை விட அதிகமா. அதாவது என்னது? மந்த், ஒன் வீக், சீசன், சம்மர் விண்டர்லாம் சொல்றேன் இல்லையா, சீசன். அதோட இல்லாம இயரை மென்ஷன் பண்ணி வர்றது. டெகேட்ஸ், 10 டெகேட்ஸ்னா 10 இயர்ஸ் வந்து டெகேட்ஸ்னு பேர். செஞ்சுரிஸ், 100 ஆண்டுகள். அதாவது அந்த மன்னர் 1800 ஆட்சி புரிந்தார் அப்படின்னு வருது இல்லையா, அந்த செஞ்சுரிக்கு அது. நாங்க 80s கிட்ஸ், நாங்க 90s கிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க 80 ல இருந்து 90 வரைக்கும் இடைப்பட்ட காலத்தை குறிக்கிறது டெகேட்ஸ் இல்லையா. அது மாதிரி இடத்துலயும் அதோட இல்லாம பார்ட்ஸ் ஆஃப் த டே, பார்ட்ஸ் ஆஃப் த டே, அதாவது இந்த மார்னிங், இந்த ஈவினிங், இது மாதிரி வர்றதுக்கு தான் என்ன பயன்படுத்தணும். சரியா? அது சம் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அதோட இல்லாம இங்க சில எக்ஸாம்பிள் இருக்கும், இதையும் நீங்க சொல்ல போறீங்க. சரியா? பத்மா, அதாவது I will complete my work dash 8 AM அப்படின்னு அட்டு. ஏன்னா நான் அந்த 8 மணிக்குள்ள முடிச்சிடுவேன், அந்த குறிப்பிட்ட டைம் குறிக்கிறது இல்லையா. சரி, I wake up dash 7 AM, அது மாதிரி குறிப்பிட்ட நேரத்தை குறிக்கிறது. சரி, ரைட்டு. அதே போல இங்க பாருங்க, I was born dash April, ஏப்ரல் மந்த் குறிக்கிறது. அப்ப என்ன வரும்? இன். சரி, see you மண்டே. ஏன்னா மண்டேன்றது ஒரு நாளை குறிக்கிறது இல்லையா. சரி, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு புரியுது இல்லையா? நீங்க இருக்கிறதே சொல்லுங்க, நான் சிலதையும் கேட்கிறேன், நீங்க சொல்லாம பாக்குமா? விஜயலட்சுமி வாங்க, அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சொல்லுங்க. The New Year party start dash midnight at. ஏமா அட்டு போடுறீங்க? அது குறிப்பிட்ட நேரத்தை குறிக்கும். சூப்பர். ரூபிகா நீங்க வாங்க, இதை சொல்லுங்க. My teachers conducts test on Monday. ஏமா ஆன் போடுறீங்க? அது ஒரு டேவை குறிக்குது. சூப்பர், கிளாப் பண்ணுங்க. நீங்க வாங்கம்மா. I joined the company in 2005. ஏமா இன்னும் போடுறீங்க? ஏன்னா அது இயர் குறிக்குது. வெரி குட். தனஸ்ரீ சொல்லுங்க. I like to eat ice cream in the summer. ஏமா இந்த சம்மர் போடுறீங்க? அது சீசனை குறிக்குது. சூப்பர். ஆஷினி சொல்லுங்க. I study in the morning. ஏமா இன்னும் போடுறீங்க? அது past after day, அதனால in sir. சூப்பர். சுபாஷ் வாங்க, இதை சொல்லுங்க. I go to school at 8 o'clock. ஏமா அட்டு போடுறீங்க? நான் குறிப்பிட்ட நேரத்தை குறிக்குது. சூப்பர்.
நீங்கள் சொல்லுமா. We celebrate our Independence Day on August 15. ஏம்மா ஆன் போடுறீங்க? அது ஒரு டே. சூப்பர். சரண் வாங்க, அது சொல்லுங்க. He sleeps at 10 o'clock. குட். லேக்காவா? We wear new clothes on Deepavali. ஏன் ஆன் போடுறீங்க? சார் அது ஒன் டேவை குடிக்குது. வெரி குட். நான் சில கொஷின்ஸ் கேட்குறேன், சொல்கிறீங்களாம்மா? லெட்ஸ் மீட் டேஷ் 7:30 AM. வெரி குட். I will start my new job dash Friday. On. Very good. The company start dash 2010. In. Very good. I will go to the party dash Sunday. On. I was born dash April. See you dash Monday. On. Very good. ஓகே, உங்களுக்கு இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம் வந்து எங்கே போகணுன்றது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? அதாவது ஸ்பெசிஃபிக் டைமோ இல்லை நூன் மிட் நைட் இந்த மாதிரி எல்லாம் வர்றது சென்டென்ஸுக்கு என்ன பண்ணணுமா? அட்டு. அதே மாதிரி ஒன் டேவோ இல்லை 24 ஹவர்ஸ்க்குள்ள நடக்கிறதோ ஒரு டேட்டையோ மென்ஷன் பண்ணி வந்தால் அதுக்கு என்ன பண்ணணுமா? அதே மாதிரி மோர் தென் ஒன் டே, ஒரு நாளை விட அதிகம், ஒரு வாரம், ஒரு மந்த்து, ஒரு வீக், ஒரு சீசன் குறிக்கிறது, டெகேட்ஸ் குறிக்கிறது, செஞ்சுரியை குறிக்கிறது, இந்த மாதிரி வரதெல்லாம் என்ன பண்ணணுமா? இப்போ ப்ரிப்போசிஷன் டைம்ல உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சா? ஓகே, பாப்போமா? பாய்.